வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம ஒரு TWS அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ANC அப்படின்னு இருக்கு. ஸோ இது கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இது TWS அப்படின்னு தான் கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் TWSல தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக இருக்கா, வாய்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லை வாய்ஸ் மிஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 rupees தான். ஸோ உங்களுக்கு லைட்னிங் கேபிளோட ஒரு சூப்பராக காம்பேக்டாக இருக்கும். ஸோ 300 rupeesக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்ட்ரோடக்ஷனில் நான் பேசின அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. பட் நாய்ஸை மட்டுமே கேன்சல் பண்ணலை. அதே மாதிரி கால் குவாலிட்டி நான் செக் பண்ண வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சல் அந்தளவு பண்ண மாட்டுது. பட் ஆப்போனண்ட்டில் பேசுகிறவங்களுக்கு ரொம்பவே கிளியராக சூப்பராக இருக்குது. அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. மியூசிக்ஸ் நான் கேட்ட வரைக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக பேஸ்லாம் நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஷார்ப்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, படம் பார்க்குறது, பாட்டு கேட்குறது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ANC அப்படிங்கிற ஒரு TWS, ஸோ இதோட அன்பாக்சிங் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷாப்லேயே ஓப்பன் பண்ணது தான் இது. ஸோ அந்த ஓப்பன் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா என்னன்னு படித்து பார்த்துங்க. மேபி இது வந்து மேட் இன் சைனா தான். ஸோ சைனா பீஸ் தான் இது. ஸோ சைனீஸ்லேயும் ஏதோ போட்டிருக்காங்க. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோண்டு பாக்ஸில் ரொம்பவே சூப்பராக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுட்டு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட்னிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஐஃபோன் யூசர்ஸுக்கு நல்லாவே தெரியும், லைட்னிங் கேபிள். ஸோ டைப் A to லைட்னிங் கேபிள். ஸோ டைப் Cயாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வேணுங்கிறவங்க படித்து பார்த்துங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்றைக்குமே படித்து பார்த்ததே கிடையாது. ஓகே, ஸோ இதில் என்ன லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்டு சைனீஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் நாம் இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். டப்பாவில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ டப்பாவை ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம இந்த TWS வருவோம். ஓகே, இப்போ இந்த TWS ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே எதுவுமே இல்லையா? ஆமாங்க, இப்போ நான் அதில் தாங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வாய்ஸ் கிளாரிட்டி அண்டு சவுண்டு குவாலிட்டி ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ரெக்கார்டிங்கில் இப்போ நான் எடுத்துகிட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே காதில் இருக்கிறத டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதனால் அப்படின்னா இதை நான் எடுத்து காதில் வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிடுது. ஸோ பேர் ஆகிறதுலாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பேரிங் கிடச்சிடுது. ஸோ இப்போ இதை எடுத்து நான் வந்து உள்ளே வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து பாக்ஸில் வச்சிட்டோம். பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் லைட் எரியுது. அந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அண்ட் எகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஸோ சார்ஜ் ஏறணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்டு பாக்ஸ் நல்லா ஸ்டைலிஷாக தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏர்பாட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அண்டு காம்பேக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சார் பார்த்தீங்கன்னா லைட்டாக டச் பண்ணாலும் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு பாட்டு கேட்குறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு நல்லா பேஸ் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு 300 rupeesல இந்த மாதிரி ஒன்று வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு தோணுதா? அப்படி இல்லைன்னா அதுவே வந்து ஒரு 2000 3000ல் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும்னு தோணுதா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 300 rupees, ஜஸ்ட்டு ஒரு 300 rupeesக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு.
ஸோ இப்போ இந்த TWS இதில் வச்ச உடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதில் மேக்னெட்டிக் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. ஓகே, 300 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ஒரு பீஸ் தான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா என்னுடைய நண்பர் ஆல்ரெடி இதை ஆஃபரில் வாங்கியிருந்தார். அது இன்னுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எது எப்படியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 300 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தான ஒரு டீல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி TWS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான TWS யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கா இல்லை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுடைய ப்ரைஸ் பாயிண்ட் எந்த ப்ரைஸில் நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் நேரில் கடையில் போய் பார்த்து ஒரு 300 இல்லை 400 இந்த ப்ரைஸில் வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்து கால் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஆர்டர் போட்ட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் ஒரு 300 400க்கு வாங்குறத விட நேரில் கடையில் போயிட்டு நியர்பை ஷாப்பில் வாங்குறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம சார்ஜிங் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சார்ஜர் ஆன் பண்ண உடனே நமக்கு ரெட் கலரில் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ இது இண்டிகேட்டர் எரிஞ்சு முடிஞ்சு எந்த கலர் சேஞ்ச் ஆகும்னு தெரியல. ஸோ முடிஞ்சால் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு சார்ஜிங் ஒர்க் ஆகுது. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு இந்த ANC அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் TWS பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.